தலைவர் நல்லராஜ் அவர்களே, தலைவர் அவருடைய தலைவர் வேலைக்கு வரும். அவை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது நேசமணி நகர் குடியிருப்பு நலச்சங்கத்தின் 16வது வருடாந்திர கூட்டம் எமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் பெரும்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் திரு ரங்கராஜன் அவர்களையும், பெரும்பாக்கம் பஞ்சாயத்து செயலாளர் திரு நாராயணன் அவர்களையும், நமது 7வது வார்டு உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களையும், நேச்சுரோபதி மருத்துவர் திருமதி ராஜலட்சுமி அவர்களையும், நமது சங்கத்தினால் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அளித்து கௌரவிக்கப்படும் சிற்றப்பாக்கம் அண்ணாநகர் குடியிருப்பு நலச்சங்க செயலாளர் திரு சந்திரசேகர் அவர்களையும், இந்த வருடத்திற்கான பெஸ்ட் பப்ளிக் சர்வன்ட் அவார்டு பெறப்போகும் பெரும்பாக்கம் பஞ்சாயத்து ஊழியர் திரு பத்மநாதன் அவர்களையும், இன்று சிறப்பு சான்றிதழ்கள் பெறப்போகும் மாணவ செல்வங்கள் சுடலை முத்து, ஷர்மிளா மற்றும் தன்யஸ்ரீ அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திரு லயன் தினேஷ்குமார், புரொப்ரைட்டர் விசாகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர்கள் பணி நிமித்தமாக சேலம் சென்றுள்ளதால் அவரால் கூட்டத்திற்கு வர இயலவில்லை. தான் வராவிட்டாலும் அவருடைய பங்கு ஒன்று நிச்சயம் இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு நம்ம கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம். அந்த கேஷ் பிரைஸ் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ரூபாய் 6000 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எமது அழைப்பினை ஏற்றி கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நமது சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களையும், ஏனைய சங்கங்களின் உறுப்பினர்களையும், அவர்களது குடும்பத்தினரையும் மற்றும் இப்பகுதி வாழ் அவர்களது குடும்பத்தினரையும் மற்றும் பகிர்வாழ் மக்களையும் வருக வருக வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நமது ஜாயிண்ட் செக்ரட்டரி முத்துபாலன் அவர்கள் நிறைவு பரிசிலை வழங்கி கௌரவிப்பார்.
2023ஆம் ஆண்டு சங்கத்தின் 4 பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. நமது நேசமணி நகர் மற்றும் பெரும்பாக்கம் கிராமத்தின் அடிப்படை தேவைகளை முன்னிறுத்தி விவாதங்கள் நடைபெற்று அவை சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு பதில் பெறப்பட்ட கடிதங்களை பற்றி பொதுக்குழு கூட்டங்களில் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதன் மேல் விவாதங்கள் நடைபெற்று தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. சென்ற வருடாந்திர கூட்டம் 29/1/23 அன்று இதே காயத்ரி பள்ளியில் பெரும்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் திரு ரங்கராஜன், செயலாளர் திரு முருகன், 7வது வார்டு உறுப்பினர் திரு வெங்கடேசன் மற்றும் தமிழ்நாடு கிராம வங்கி மேலாளர் திருமதி நிலாவதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 50 பேருக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்லப்பாக்கம் முத்துலட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் திரு சுந்தரராமன் அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. பெரும்பாக்கம் பஞ்சாயத்து செயலாளர் திரு முருகனுக்கு பெஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் அவார்டு வழங்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் கௌஷிக், நீலேஷ் வெங்கடேஷ் மற்றும் ஆஷா ஆகியோருக்கு சிறப்பு சான்றிதழ்களும் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 2000 வழங்கப்பட்டன. 14/2/23 அன்று தமிழ்நாடு கிராம வங்கியின் சேமிப்பு கணக்கு முகாம் நமது சங்கத்தின் ஆதரவில் நேசமணி நகர் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களின் பேராதரவினை பெற்றது. ஏப்ரல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நமது சங்கத்தின் முன்னெடுப்புடன் பெரும்பாக்கம் பஞ்சாயத்து ஆதரவுடன் மாஸ் வேஸ்ட் கலெக்ஷன் டிரைவ் நடத்தப்பட்டது. இதனை பெரும்பாக்கம் மற்றும் அருகாமை பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொண்டனர். இதற்காக நம்முடன் கைகோர்த்த ரோகா சங்கம் மற்றும் பில்டர்ஸுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பணியினை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு பேருதவியாக இருந்த கிருஷ்ணாநகர் திரு ஜோஸ் அவர்களுக்கும் செலஸ்டியல் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திரு சேகர் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றி. இம்முகாமை பெரும்பாக்கம் சமுதாய கூடத்தில் நடத்தி கொள்ள அனுமதி அளித்த தலைவர் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 18/6/23 அன்று நடைபெற்ற நமது பொதுக்குழு கூட்டத்தில் 10th and +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நமது சங்க உறுப்பினர்களின் மாணவ செல்வங்கள் 8 பேருக்கு சிறப்பு சான்றிதழ்களும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டன. 25/6 அன்று நம் சங்கம் ஏற்பாடு செய்த இலவச கண் பரிசோதனை முகாமில் 51 பேரும், இலவச பல் பரிசோதனை முகாமில் 31 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் கலந்து கொண்ட 7 பேருக்கு கனமணியில் உள்ள BHS மருத்துவமனையில் இலவச கேட்ராக்ட் சர்ஜரிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 6 பேருக்கு சங்கம் இலவசமாக மூக்கு கண்ணாடி வழங்கியது. இதற்கு நமக்கு உதவிகரமாக இருந்த ஐ கோஆர்டினேட்டர் ஆஃப் BHS மிஸ்டர் முரளி மற்றும் டென்டல் டாக்டர் திரு வீரராகவன் அவர்களுக்கும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2/7 அன்று நமது சங்கத்தின் சார்பாக தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் 10 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 17/9 அன்று நடைபெற்ற நமது பொதுக்குழு கூட்டத்தில் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த ஐ கோஆர்டினேட்டர் திரு முரளி வித்யாசாகருக்கு குட் சமாரிட்டன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. நமது சங்க இணை செயலாளர் திரு முத்துபாலன் அவர்களும் உறுப்பினர் திரு ரவிசங்கர் அவர்களும் தங்களின் அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றனர். அவர்களது நீண்ட நேர்மையான பணியினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு சால்வை அளித்து மொமெண்டோ அளித்து சங்கம் கௌரவத்தில் பெருமை கொள்கிறது. 25/9 அன்று நூக்கம்பாளையம் சாலை பணியினை உடனடியாக மேற்கொள்ள தமிழக முதல்வரின் பிரத்யேக முகவரிக்கு நமது சங்கத்தினரிடமிருந்து கடிதங்களை பெற்று ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பப்பட்டது. இதை நமது சங்கம் ஒரு இயக்கமாக மேற்கொண்டு 59 தபால்களை அனுப்பியதில் பெருமை அடைகிறது.
அக்டோபர் 2 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நானும் திரு முருகையன் மற்றும் திரு ராமலிங்கம் அவர்களும் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டோம். 7/10 அன்று நமது சங்கமும் பெரும்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்த மருத்துவ முகாமில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்முகாம் நேசமணிநகர் பூங்காவில் நடைபெற்றது. இம்முகாமை ஒருங்கிணைத்த சுகாதார ஆய்வாளர் திரு ராமன் அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3/11 வருடாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் திரு எஸ் சந்திரசேகரன் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. திரு சந்திரசேகர் அவர்கள் 1988ஆம் ஆண்டிலிருந்து சிட்லப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். 63 வயதே நிரம்பியுள்ள இளைஞர் திரு சந்திரசேகர் அவரது நண்பர்களால் சந்துரு என அன்போடு அழைக்கப்படுகிறார். அரசு நிறுவனமான ஓரியண்டல் இன்சூரன்ஸில் நீண்ட காலம் பணியாற்றி கடைசியில் டிவிஷனல் மேனேஜராக இருந்து சில வருடங்களுக்கு முன்னரே ஓய்வு பெற்றார். 1989ஆம் ஆண்டு தி சிட்லப்பாக்கம் அண்ணா நகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு இன்று அச்சங்கத்தின் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் தனது சங்க நிர்வாகிகளுடனும் உறுப்பினர் ஆதரவுடனும் அப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்கு நாம் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சுற்றுப்புற சூழல் ஆர்வலரான இவர் 1993இல் ஆரம்பிக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் லேக் பிரிசர்வேஷன் கமிட்டியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு அதற்கு தன்னாரான பங்கினை செய்துள்ளார். சிட்லப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற பல்வேறு கூட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அது சம்பந்தமான ஊர்வலங்கள், போராட்டங்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து கலந்து கொண்டு அவை சாத்தியமானதற்கு இவரது பங்கு நிச்சயம் உண்டு. தாம்பரம் எம்எல்ஏ திரு எஸ்.ஆர். ராஜா, முன்னாள் பஞ்சாயத்து யூனியன் தலைவர்கள் திரு மியா வைத்திலிங்கம், திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போன்றவருடன் நட்புடன் பழகி அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பெற அடித்தளம் அமைத்தவர். பிரிண்ட் மீடியாவிலும் சிறந்த சமூக சேவகர் என்ற பெயர் திரு சந்துரு அவர்களுக்கு உண்டு. இத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரரான திரு எஸ் சந்திரசேகர் அவர்களுக்கு நமது நேசமணிநகர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பாக சமூக சேவைக்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். சென்ற வருடம் அதே சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த சுந்தரராமன் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தோம். தலைவர் வெங்கடேஷ் சார் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார். இன்னைக்கு அவரோட நண்பர் இங்க வாங்குறதுனால ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறாரு. அதை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நான் படிச்சிருக்கேன். I fondly remember 29th January of 2023 and Nesamarinagar Residents Forum, Perumbakam, honored me for the social service. I heard that this year on 4th February, you are honoring Mr. Chandrasekharan, Secretary of Anna Nagar Residents Association, Chitlapakam. In fact, Chitlapakam Muthulakshmi Nagar Welfare Association and Anna Nagar Association work in unison always, and Chandrasekharan is known to me for more than 3 decades. In fact, during 90s, he was treasurer there. When Mr. Viswanathan was secretary, Chandrasekharan was Residents Forum's representative in the Chitlapakam Lake Preservation Committee. நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நானும் திரு முருகையன் மற்றும் திரு ராமலிங்கம் அவர்களும் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டோம். 7/10 அன்று நமது சங்கமும் பெரும்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து ஏற்பாடு செய்த மருத்துவ முகாமில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இம்முகாம் நேசமணிநகர் பூங்காவில் நடைபெற்றது.
இம்முகாமை ஒருங்கிணைத்த சுகாதார ஆய்வாளர் திரு ராமன் அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3/11 அன்று பொது நூலகம் சம்பந்தமான ஹியரிங்கிற்கு தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு நானும் திரு முத்துபாலன் அவர்களும் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டோம். சென்னையில் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழை பல பகுதிகளை மிகவும் பாதித்தது. மக்கள் பெரும் இன்னலுக்குள்ளாயினர். இதனை கருத்தில் கொண்டு நமது சங்கத்தின் சார்பாக ரூபாய் 21,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகம் மூலமாக வடசென்னை பகுதிக்கு அனுப்பி வைத்தோம். இதற்கு நமக்கு உதவிய நமது சங்கத்தினர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை கருத்தில் கொண்டு நமது சங்கத்தின் சார்பாக ரூபாய் 21,000 மதிப்புள்ள மளிகை பொருட்களை புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகம் மூலமாக வடசென்னை பகுதிக்கு அனுப்பி வைத்தோம். இதற்கு நமக்கு உதவிய நமது சங்கத்தினர் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரும்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தரம் உயர்த்த நமது சங்கம் தொடர்ந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு கோரிக்கை வைத்தது. தற்பொழுது ரூபாய் 51 கோடி மதிப்பில் அங்கே அரசு பொது மருத்துவமனைக்கான கட்டிட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது அவ்வளவு ஈஸியாக நடக்கல. இந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தலைவர் அதை அப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் இதை சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சோம். ஸோ அவரோட பங்கு எப்பயுமே கூடவே இருக்கும். இது நான் ஒன்றும் தனியாக செய்யலை. தலைவர் பஞ்சாயத்தோட உறுப்பினர்களோட சேர்ந்து தான் நடக்குது. ஸோ அதனால இப்போ நடக்குது. முதலமைச்சருக்கு இதற்காக நமது சங்கத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுல எழுதல நல்ல நியூஸ். நம்ம போன ஜனவரியில நமக்கு தனி செக்ஷன் ஆபீஸ் இபி செக்ஷன் ஆபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்து அதை கிராம சபை கூட்டத்தில் அதை நிறைவேற்றி அப்ரூவல் வாங்கினோம். பின்னர் ஹிந்து டவுன் டவுன் நமக்கு எது இருந்தாலும் ஹிந்து டவுன் டவுன் சுவாமிநாதன் எழுதிடுவாரு. அந்த எழுதி அந்த கிளிப்பிங் சேர்த்து சிஎம் செல்லுக்கு அமிச்சோம். அப்புறம் டிஎன்இபி சேர்மனுக்கு அமிச்சோம். அதை ரெகுலராக ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம். ஹேண்ட் செக் பண்ணோம். அது எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சோம். எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஹேண்ட் செக் ரிவர்ஸ் லெட்டர் அவங்க இஇ தாமரத்துக்கு அமிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மேடம் பார்க்கறதுக்கு தனி செக்ஷன் ஆஃபீஸ் வருது. அதுவும் சார் மூலமா முன்னாடி அந்த செய்தியை நான் அறிந்து கொண்டேன். அவருக்கும் நன்றி. ரங்கராஜ் சாருக்கு நன்றி. இது ஒரு நம்முடைய ஒரு சின்ன ஒரு அசோசியேட்டோட முன்முயற்சி வெற்றிகள் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். அவ்வப்பொழுது நமது சங்கத்தின் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நீண்ட நாள் கோரிக்கையான வீடுகளுக்கு புது நம்பர் கொடுத்தல் மற்றும் தெருக்களில் உள்ள பெயர் பலகைகளை புதுப்பித்தல் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு சங்கம் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. பெரும்பாக்கம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சாலைகள் பழுதடைந்துள்ளன. அவற்றை செப்பனிட்டு அல்லது புது சாலை பணிகளை மேற்கொண்டு மக்களின் துயரனை போக்கிட வேண்டும் தலைவர் என தலைவரிடம் எமது கோரிக்கையை வைக்கின்றோம். கோரிக்கைக்கு முன்னாலே நீ வேலையை ஆரம்பித்தார். பிப்ரவரி 1 வீக் சொன்னாரு. இன்னைக்கு ராதா நகரில் வேலை ஆரம்பமாயிடுச்சு. ஸோ அந்த எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அவர் என்னென்ன பண்ண போறோங்கிறது அவரோட உரையில கண்டிப்பாக அவர் சொல்லுவார். இதுகாரும் எமது அறிக்கையினை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். And congrats to Mr. Raja and his team of office bearers of Nesamani Nagar Residence Forum for the success of annual general meeting, and congratulations to Chandrasekharan who is receiving award today. If time permits, read me Bishop President Sundar Raman, President Pitlapakkam Muthulakshmi Nagar Welfare Association. This for you, sir. இப்பொழுது
லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். இதை வந்து நம்ம நெசமணி நகர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து தான் கொடுக்குறோம். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு அந்த அவார்டை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். Sri S. Chandrasekharan, Secretary, the Chitlapatham Anna Nagar Residents Welfare Association, Chitlapatham, Chennai 64. Esteemed Sir, letter of appreciation. We office bearers and members of Nesamani Nagar Residents Welfare Association value and appreciate your great services to your locality and Chitlapatham town in respect of basic civic needs and for proper upkeep of clean environment for the past 3 decades. We place on record your selfless services to the society. We have great pleasure in conferring on you Lifetime Achievement Award Social Service 2024 on behalf of our association. With regards, சேனல் காமிச்சோம். அதை ரெகுலராக ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். டைம் ஜோக்கு பண்ணோம். அப்போ எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு காமிச்சோம். எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு டைம் ஜோக்கு ரிவர்ஸ் லெட்டர் வந்து அவங்க வந்து தாம்பரத்துக்கு காமிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மேடம் பார்க்கறதுக்கு தனி செக்ஷன் ஆஃபீஸ் வருது. அதுவும் சார் மூலமாக முந்தானத்தி அந்த செய்தியை நான் வந்து அறிந்து கொண்டேன். அவருக்கும் நன்றி. ரங்கராஜன் சாருக்கு நன்றி. இது ஒரு நம்முடைய ஒரு சின்ன ஒரு அசோசியேஷனோட முன்முயற்சி வெற்றிகள் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். அவ்வப்பொழுது நமது சங்கத்தின் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நீண்ட நாள் கோரிக்கையான வீடுகளுக்கு புது நம்பர் கொடுத்தல் மற்றும் தெருக்களில் உள்ள பெயர் பலகைகளை புதுப்பித்தல் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு சங்கம் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. பெரும்பாக்கம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சாலைகள் பழுதடைந்துள்ளன. அவற்றை செப்பனிட்டு அல்லது புது சாலை பணிகளை மேற்கொண்டு மக்களின் துயரினை போக்கிட வேண்டும் தலைவர் என தலைவரிடம் எமது கோரிக்கையை வைக்கின்றோம். கோரிக்கைக்கு முன்னாலே நீ வேலையை ஆரம்பித்தார். பிப்ரவரி 1st வீக் சொன்னார். இன்றைக்கி ராதா நகரில் வேலை ஆரம்பமாகிடுச்சு. ஸோ அந்த எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஸோ அவர் வந்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறது அவரோட உரையில் கண்டிப்பாக அவர் சொல்லுவார். இதுகாரும் எமது அறிக்கையினை பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். இன்று நமது அழைப்பினை ஏற்று வருடாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் திரு எஸ். சந்திரசேகரன் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. திரு சந்திரசேகர் அவர்கள் 1988ஆம் ஆண்டிலிருந்து சிட்லப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். 63 வயதே நிரம்பியுள்ள இளைஞர் திரு சந்திரசேகர் அவரது நண்பர்களால் சந்துரு என அன்போடு அழைக்கப்படுகிறார்.
கரெக்டா? அரசு நிறுவனமான ஓரியண்டல் இன்சூரன்ஸில் நீண்ட காலம் பணியாற்றி கடைசியில் டிவிஷனல் மேனேஜராக இருந்து சில வருடங்களுக்கு முன்னரே ஓய்வு பெற்றார். 1989ஆம் ஆண்டு தி சிட்லப்பாக்கம் அண்ணாநகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு இன்று அச்சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் தனது சங்க நிர்வாகிகளுடனும் உறுப்பினர் ஆதரவுடனும் அப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதற்கு நாம் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சுற்றுப்புற சூழல் ஆர்வலரான இவர் 1993 ஆரம்பிக்கப்பட்ட சிட்லப்பாக்கம் லேக் பிரிசர்வேஷன் கமிட்டியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு அதற்கு தன்னாலான பங்கினை செய்துள்ளார். சிட்லப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற பல்வேறு கூட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அது சம்பந்தமான ஊர்வலங்கள், போராட்டங்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து கலந்து கொண்டு அவை சாத்தியமானதற்கு இவரது பங்கு நிச்சயம் உண்டு. தாம்பரம் எம்எல்ஏ திரு எஸ்.ஆர். ராஜா, முன்னாள் பஞ்சாயத்து யூனியன் தலைவர்கள் திரு மியா வைத்தியலிங்கம், திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போன்றோருடன் நட்புடன் பழகி அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பெற அடித்தளம் அமைத்தவர். பிரிண்ட் மீடியாவிலும் சிறந்த சமூக சேவர் என்ற பெயர் திரு சந்துரு அவர்களுக்கு உண்டு. இத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரரான திரு எஸ். சந்திரசேகர் அவர்களுக்கு நமது நேசமணிநகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பாக சமூக சேவைக்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுப்பதில் மிகுந்த பெருமை அடைகிறோம். சென்ற வருடம் அதே சித்தப்பாக்கத்தை சேர்ந்த சுந்தரராமன் அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்தோம். தலைவர் வெங்கடேஷ் சார் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார். இன்னைக்கு அவரோட நண்பர் இங்கே வாங்குறதுனால ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறாரு. அதை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நான் படிச்சிருவேன். I fondly remember 29th January of 2023 and Nesamaninagar Residence Forum, Perumbakam, honored me for the social service. I heard that this year on 4th February, you are honoring Mr. Chandrasekharan, Secretary of Annanagar Residents Association, Chitlapakam. In fact, Chitlapakam Muthulakshmi Nagar Welfare Association and Annanagar Association work in unison always, and Chandrasekharan is known to me for more than 3 decades. In fact, during 90s, he was treasurer there. When Mr. Viswanathan was secretary, Chandrasekharan was Residents Forum's representative in the Chitlapakam Lake Preservation Committee formed during late 90s, and he was made treasurer. I convey my best wishes and congrats to Mr. Raja and his team of office bearers of Nesamaninagar Residence Forum for the success of annual general meeting, and congratulations to Chandrasekharan who is receiving award today. If time permits, read my wishes message. Sundararaman, President, Chitlapakam Muthulakshmi Nagar Welfare Association. This for you, sir. இப்பொழுது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இதை நம்ம நேசமணிநகர் அசோசியேஷன் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் கொடுக்குறோம். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு அந்த அவார்டை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். To Sri S. Chandrasekharan, Secretary, the Chitlapakam Annanagar Residents Welfare Association, Chitlapakam, Chennai 64. Esteemed Sir, letter of appreciation. We office bearers and members of Nesamaninagar Residents Welfare Association value and appreciate your great services to your locality and Chitlapakam town.
in respect of basic civic needs and for proper upkeep of clean environment for the past 3 decades. We place on record your selfless services to the society. We have great pleasure in conferring on you Lifetime Achievement Award Social Service 2024 on behalf of our association. With regards, சிறையை விரி உலகை அறி. அது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நம்பர் ஒரு புக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக. தலைவர் அவர்கள் இப்போ வெளியூர் பயணம் சொல்றாரு. அதனால அவருடைய வாழ்த்து செய்தி இப்போ முன்னரே அவர் நம்ம இடையே பேச போறாரு. சார், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நான் பெரும்பாக்கம் நெஸ்மன் நகர் நலசங்கத்தின் 16ஆம் ஆண்டு வருடாந்திர கூட்டம். இந்த கூட்டத்தின் தலைவர் திரு ராஜா சார் அவர்களே, இந்த கூட்டத்தின் முன்னிலையை ஏற்று நடத்தி கொடுக்கின்ற நேஸ்மணி நகர் நலச்சங்கத்தின் அத்தனை பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, இந்த ஒரு சிறப்புமிகு நிகழ்வில் கலந்து கொண்டு வருகின்ற கிட்லப்பாக்கம் அண்ணா நகர் நலச்சங்கத்தின் சங்கத்தின் செயலாளர் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வருகின்ற டாக்டர் ராஜலட்சுமி அம்மா அவர்களே, இந்த 7வது வார்டு உறுப்பினர் நேஸ்மன் நகர் பகுதியின் 7வது வார்டு உறுப்பினர் திரு CN வெங்கடேசன் அவர்களே, வருகை புரிகின்ற பெரும்பாக்கம் ஊராட்சி செயலர் திரு நாராயணன் அவர்களே, என்னுடன் வருகை புரிகின்ற முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு SR முருகன் அவர்களே, டாக்டர் ஜெயலலிதா சார் அவர்களே, இந்த நிகழ்வில் பரிசு வாங்க வருகை தந்திருக்கின்ற குழந்தைகளே, இந்த ஊராட்சியின் பணியாளர் சர்க்குணம் அவர்களுக்கும்
எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பாக்கத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் ராஜா சாரோட பங்கு நிச்சயமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. ஏன்னா நான் போன கடந்த மீட்டிங்கில் கூட நான் சொல்லியிருந்தேன் கூட்டத்தில், சாரோட அர்ப்பணிப்புகள் நிச்சயமாக எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. அதுபோன்று இப்போ பெரும்பாக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் வருகை வந்திருக்கின்றது. அதற்கும் இப்போ இபி பெரும்பாக்கத்துக்கு தனியாக மேடாபுரத்தில் பிரித்து பெரும்பாக்கத்துக்கு தனியாக இபி ஆஃபீஸ் தனியாக வந்திருக்குது. 2 நாள் முன்னாடி தான் பூஜை போட்டிருக்கோம். இது மாத்திரமல்ல, பெரிய விஷயங்கள் எதுவாயினும் அது ராஜேஸ்வரோட நிச்சயமாக பங்களிப்பு இருக்குது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக கடவுள் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். அதுக்கு நாம் அனைவரும் இறைவனை நிச்சயமாக நம்ம வேண்டுவோம். நான் வேண்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீங்கள் அப்படிதான் இருக்கின்றேன் நம்புகின்றேன். என்று சொன்னால் பெரும்பாக்கம் வளர்ச்சிக்கு முக்கியமாக ராஜா சாரோட பங்குகள் அர்ப்பணிப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். வருடம் தோறும் நடக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்துக்கு எங்களையும் அழைத்து ஒரு பெருமைப்பட வைக்கின்ற ராஜா சாருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் யாராவது ஒரு நபரை சூஸ் செய்யணும்னா, அதாவது யாருக்கு அந்த பங்கு போய் சேரணும், ஒரு பரிசு கொடுக்கணும்னா அது யாருக்கு கொடுக்கணும் என்று நிச்சயமாக அதை உறவுபூர்வமாக அதை அறிந்து கொடுப்பார். வருடந்தோறும் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாரு. எல்லாருக்குன்னா அதுக்கு இப்போ குழந்தைங்க இருந்தவர் 3 பேர் வாங்கியிருக்காங்க. போன டைம் 3 பேர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வருடந்தோறும். அதே மாதிரி நம்ம ஊராட்சியில் பணிபுரிகின்ற அந்த நபரை கண்டறிந்து அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ராஜா சார் அவர்கள் சில இடத்துலாம் சாரோட பார்த்துருப்பாங்க, எவ்வளோ கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. பேருக்காவது யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிச்சயமா நாங்களாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் உள்ளபடியே அந்த நபர் யார் என்று கண்டறிந்து, அதெல்லாம் நான் கூடுதலோட சொன்னேன், கண்டறிந்து. இப்ப இந்த குழந்தைங்கெல்லாம் வேற யாரா கண்டறிய முடியுமா? உண்மையான டேலண்ட் இருக்கவங்க யாருன்னு கண்டறிய முடியாது. ஆனால் அதை கடவுள் ராஜா சாருக்கு கொடுத்துக்கின்றார் அந்த ஞானத்தை என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக வருடம் ஒரு களப்பணி செய்கின்ற அந்த நபரை ஊக்குவிக்கும் வகையில், அதே போன்று நம்முடைய கல்வி ஸ்டூடெண்ட்டுலாம் நல்ல ஒரு இதெல்லாம் ஒரு ஊக்கமாக இருக்கும். தொகை என்பது பெரிதல்ல. ஒருவர் அந்த தருணத்தில் அவர் அந்த பெறுகின்ற பரிசு அனைவரையும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ தம்பி குழந்தைங்களாம் வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நாளைக்கு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏன்னா கௌரவிச்சு எங்களுக்கு என்னோட நேஷனல் நகர் சங்கத்தில் எங்களுக்கெல்லாம் பரிசு பொருட்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் வாங்கணும், நம்மளும் படிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இதுதான். இப்போ சர்வனுக்கு சார் கொடுத்துருக்காருன்னா, சர்வனை நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அது இன்னும் மோட்டிவேட் சார். அப்போ என்ன பண்ணுவான் சர்வனை இன்னமும், ஐயோ நம்மளுக்கு தான் பரிசு பொருள் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு கௌரவிச்சிருக்காங்க, நம்ம இன்னமும் நம்மளோட பணிகள் இன்னும் வேகமாக இருக்கணும். இதெல்லாம் ஊக்குவிக்கலாம். இந்த வருடம் ராஜசாரம் அவருடன் இணைந்து நம்மளுடைய நேஷனல் நகர் நலசங்கத்தின் அத்தனை பொறுப்பாளர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வருகை புதித அனைத்து சார்பாக நன்றியினை உங்கள் பொறுப்பாதிகளை சமர்ப்பிக்கின்றோம். அதே போன்று சொன்னாங்க, சாலைகள் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போதான் சார் டிஎம்டிஏ நிதியிலிருந்து 6 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க சாலைக்காக. இது மாத்திரமல்ல, பஞ்சாயத்து நிதியிலிருந்து 1.5 கோடி ரூபாய்க்கு நிதி பஞ்சாயத்து ஃபண்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஃபண்டில் 1.5 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு இப்போ வேலை நடக்க போகுது. கூடிய விரைவில் அதுக்கான உண்டான வேலைகள் நடைபெறும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கடந்த கூடுதல் சொன்னது போலதான், பெரும்பாக்கம் பெரிய பகுதி என்றாலும் வருவாய் ஈட்டிலிருந்து கம்மி. சார்லாம் சிட்லப்பாக்கம் அவங்க டவுன் பஞ்சாயத்து. ஆனால் பெரும்பாக்கம் சிட்லப்பாக்கத்தை காலத்திலும் அதாவது அதுக்கு ஈக்குவலானது பெரும்பாக்கம். மக்கள் வசிக்கிறதா இருக்கட்டும்,
சுற்று வட்டாரங்கள், அதாவது நம்மளுடைய பெரும்பாக்கம் ஏரியாவாக இருக்கட்டும், நம்ம இப்போ கார்பரேஷன் ஆகிடுச்சு. இது முன்னாடி வந்து டவுன் பஞ்சாயத்தாக இருக்கும்போது அவங்களுக்கு பண்ணுவோம். மற்ற ஊராட்சிகள் அந்த எல்லாம் பண்ணலாம் இல்லை. அந்த ஊராட்சியில் வருகின்ற அந்த நிதியை வைத்து தான், அதாவது இப்போ வந்து ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், இது மாதிரி இந்த நிதி வச்சு தான் நம்ம வந்து இந்த பெரும்பாக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம பெரும்பாக்கம் சென்று தனியான ஒரு ஐடி பார்க்கோ இல்லை வருவாய் ஈட்டுகின்ற ஒரு நிறுவனமும் நம்ம பெரும்பாக்கத்தில் இல்லாததுனால தான் சில சிரமங்கள் ஒழிய, மற்றபடி நிறைய பேர் சொல்லுவாங்க ரோடு சரியில்லை, தலைவர் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக நம்ம பணம் வைத்துக் கொண்டு நம் காலத்தை கடக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் அல்ல. என் மக்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு ஒரு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால்தான் தொடர்ந்து மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த முறை சுந்தரமான் சாருக்கு வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்கான விருதை கொடுத்தார்கள். இந்த முறை நமது கிருஷ்ணமூர்த்தி சார் சந்திரசேகர் சாருக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அந்த விருதினை நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் புத்தகங்களால் வழங்கப்பட்டது. அவர் 30 ஆண்டு காலமாக 35 ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி தானே இன்னைக்கு வந்து சாருக்கு இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நிச்சயமாக மக்கள் பணி செய்வது எல்லாமே இன்னலுக்கு ஆளாகி அதுல இருந்து மீண்டு தான் எல்லாமே வந்துருக்காங்க ஒழிய யாருமே வந்து சொகுசானதாக யாரும் வரவில்லை. நிச்சயமாக சில பேர் யானையாக பேசுவாங்க, அது தெரியாது. இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் தாங்கி விடுறோம். நாங்கள் என்றால் நான் மட்டுமல்ல, அது ராஜா சாரா இருக்கட்டும், நம்ம சந்திரசேகர் சாரா இருக்கட்டும், நம்முடைய வார்டு உறுப்பினராக இருக்கட்டும், அது மாதிரி பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க எல்லாமே அவருடைய இன்னல்கள் எல்லாத்துக்கும் மீறி தான் நாங்களாம் வந்து செயல்பட்டு இருக்கோம். நிச்சயமாக பல பேர் தூற்றுவார்கள், பல பேர் போற்றுவார்கள். இதெல்லாம் பொது வாழ்க்கையில் எல்லாமே வந்து சகஜம்தான். அதெல்லாம் நாங்கள்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எங்களுடைய நிறைய என்னன்றது இறைவனுக்கு பயந்து நிச்சயமாக நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருக்கிறோம். அதனால இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய ராஜா சார் அவர்களுக்கும் இந்த நலசங்கத்தின் அத்தனை உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு வருடம் உங்களோட முன்னிலையில் சீரோட சிறப்போடு நடைபெறும். இது தலைமை ராஜா சார் ஏற்று நடத்துவார் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அத்தனை நல்லுணர்க்கும் நன்றி நன்றி நன்றி. பஞ்சாயத்தில் வந்து நமக்கு இருக்கிற ஒரு 9 வருஷமாக நம்ம வந்து சிறப்பாக பணிபுரிஞ்சவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். செல்லப்பால் ஆரம்பிச்சு போன வருஷம் செக்ரட்டரி முருகன் சார் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பிரபா மேடம், செல்வி மேடம், கருணா, சித்திரவேல், கார்த்திக் எல்லாருமே கொடுத்துருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சர்க்குணம். ஆனால் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கு. நாங்கள் எனக்கு இல்லை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு சிலர் தெரியல இருக்க. நாங்கள் நேசப்படி நகர் ஆளுங்க உள்ளே இருந்தாச்சிய நமக்கு இந்த வருஷம் இருக்குமோ அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அந்த அவாவோட அவங்க வேலை செய்யணும் இன்னும் நல்லா. ஸோ அந்த வருஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சர்க்குணத்தை எங்கள் நிறைய பேருக்கு தெரியும். அந்த சர்க்குணத்துக்கு அவார்டு கொடுக்கறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். பெஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் அவார்டு 2024 அவர் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம்.
மாணவி தன்யஸ்ரீ எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 5வது படிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்கிறோம், மல்டி டேலண்டட் ஸ்டூடெண்ட் அவார்டு. ஒரு விஷயமே நமக்கு அப்படியே கண்ணெல்லாம் புரியுது, பல விஷயங்களை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து கர்நாடக சங்கீதம் வாய்ப்பாட்டு பாடக்கூடியவங்க, வயலின் இசைக்கிறாங்க, கராத்தே என்ன பெல்ட்டா மேல மேல 2-3 பெல்ட், என்னென்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? வெரி குட், 3 பெல்ட் வாங்கியிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு பெல்ட் பாக்கி இருக்கு தெரியல. பிளாக் பெல்ட் ஒன்று சொல்லுவாங்கல்ல, பிரவுன் பிளாக், கடைசியாக வருவாங்க. சரிங்க, சிலம்பாட்டத்தில் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கின கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பா சிலம்பாட்டம், தண்ணி கூட குடிக்க கூடாது. அது ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த அவார்டு அவங்களோடது. சிலம்பாட்டம், கராத்தே, செஸ், வயலின், கர்நாடிக் சங்கீதம், அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு. யூடியூப் ஒன்று அமைச்சு ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்றாங்க. தனி யூடியூப் சேனலே இருக்கு, ஸ்டோரிஸ் தான் சொல்றாங்க இங்கிலீஷ்ல பிரமாதமா. எனக்கும் அப்பப்போ வரும், நானும் பார்த்துருக்கிறேன், நானும் படிச்சிருக்கேன். இதாவது பார்த்தா இப்போ வந்து வீணை கற்றுக்கணும்னா ரொம்ப திணிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தை மேல. அதனால இப்போ வீணை கற்றுக்கணும்னு இப்போ டீச்சர் தேடிட்டு இருக்காங்க. கிடைச்சாச்சா? இருக்காங்களா? ஒன்றும் கற்றுக்கல. எப்போ போகிறீங்க தெரியல, அம்மா கிட்ட கேளுங்க, அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல டேலண்ட், இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கிற குழந்தைங்க நம்ம வருஷம் 3-4 வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தேவாத்திரியில் அந்த சுபஸ்ரீயை நம்ம அந்த பொண்ணு பேர் எனக்கு அது 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஜெசிந்தான்னு ஒரு குழந்தைக்கு கொடுத்தோம். துர்கா சௌமியா நகர்ல என்ன சொல்லணும், ராட்சசின்னு சொல்லணும். அவ்வளோதான், இல்லாத ஃபீல்டே இல்லை சார். நான் சொன்ன பிறகு பெரும்பாலும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பெரியவர் வந்து அவார்டு கொடுத்தார், ராஜசேகர் பெரியவர் இருக்காரு. அவர் கையால் வந்து ஒரு சுதந்திர தின அன்னைக்கு அவார்டு கொடுத்தாங்க. நம்ம சொல்லி தான் இப்படிலாம் குழந்தைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. அது இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் இருக்கு, இல்லாத ஃபீல்டே கிடையாது. ரமண வித்யாலயாவில் படிக்கிறாங்க அந்த குழந்தை, இப்போ 7வது படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம கண்டறிஞ்சு எங்க நாலேஜ் வரணும் இல்லையா? நமக்கு தெரியாமல் நிறைய குழந்தைகள் அங்கங்கே பறிஞ்சு கிடக்கும். நம்ம வெளியில் வரணும். அதெல்லாம் வந்துதான் கண்டிப்பாக அந்த குழந்தைகள்லாம் வர வருஷங்களில் கௌரவிப்போம். கண்டிப்பாக இந்த வருஷம் தன்யஸ்ரீயை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அம்மா வாங்க, அவங்க பேர் சரண்யா, அவங்க அப்பா அவர் தான் வெங்கடேஷ். கோல்டன் கேசல்லே ஒருத்தர் இருக்காங்க, எங்களோட உறுப்பினர் தான் அவங்க. அந்த குழந்தைய பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னா சொல்லுங்க, அப்புறம் அவார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்க, உங்கள் குழந்தைய பற்றி நிறைய தெரியும், 2 வார்த்தை சொல்லுங்க. அவங்க வந்து ஸ்கூல் மூலமாக கற்றுக்கிறது டான்ஸ் ஸ்கூல்லே கற்றுக்கிறாங்க. பரவாயில்ல வந்து ஸ்கூலில் ஆடுறாங்க. பாட்டு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்க வந்து விஷாகா ஹரியோட தம்பி, அவர் வந்து சாக்கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு மியூசிக் அகாடமி வச்சு நடத்துறாரு. அது ஒரு 2 இயர்ஸாக வந்து ஸ்கூல் மூலமாகவே போனது. அவங்க தனியாக வச்சு நடத்துறாங்க. அதில் வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸ் போகுது. அவங்க வந்து கர்நாடிக் வந்து கிரேட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இந்த மந்த் எழுத போகிறாங்க, ஃபர்ஸ்ட் மந்த் கிரேட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. இன்னொன்று வந்து அதுலேயே நாமசங்கீதம்னு சொல்லி வெறும் பஜன் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது 2 வந்து ஸ்கூல் மூலமாகவே போகிறாங்க. வெளியில் நாங்கள் கூப்பிட்டுருக்குன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வயலின் ஒரு 3 இயர்ஸாக கற்றுக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போல்லாம் வந்து நவராத்திரி சமயத்தில் பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்க்கில் ரெகுலராக சாட்டர்டே சண்டேஸில் கராத்தே செலவும் கிளாஸஸ் போகும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஸ்கூலில் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அவள் எல்லாருமே நல்லா பண்ணுவாள். இந்த வருஷம் வந்து ஜூனியர் சாம்பியனும் ஸ்கூலில் அவள் வாங்கியிருக்காள். இந்த 5th, அதாவது 5th கேட்டகரி வரைக்கும் இருக்கிற சாம்பியன்ஷிப் வந்து அவள் தான் வின் பண்ணியிருக்கான். செஸ்ஸில், ரன்னிங்கில் எல்லாத்தையுமே அவள் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஜான் 22 வந்து கவர்னர் மாளிகையில் ஒரு இவெண்ட் வச்சுருந்தாங்க. இந்த ராஜ்பவனில் இனாகுரேஷனுக்காக, ராமர் இனாகுரேஷனுக்காக வச்சுருந்தாங்க.
அதுக்கும் வந்து பசங்களை பாட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பையன் பொண்ணு 2 பேருமே அங்கே போய் பஜன் மாதிரி பார்த்து பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து இதில் எல்லா இதுலேயும் ஆக்குபைடாக இருக்காங்க பசங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து டீச்சர்ஸ் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டான்ஸும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கூல்லேயே பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் பார்த்துருக்க கிளாஸஸ் வந்து ஸ்கூலில் இல்லாமல் போகிற கிளாஸஸ் வந்து வயலின், கராத்தே, சிலம்பம் அந்த மாதிரி போகிறாங்க. டான்ஸ் வெளியிலும் போய் கற்றுக்கணும்னு கேட்டாங்க. அது இனிமேல் அவங்க டைமை பார்த்து இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ட், கிராஃப்ட் அண்ட் ஆர்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம சும்மா சேனல் மாதிரி ஆரம்பித்தோம். அதுலேயுமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 வீடியோ போட்டு more than 700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் கொஞ்சம் இருக்கலாம். அது வெறும் பேப்பரில் எழுதி போனால் அவங்க யூஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிளாக் இருக்கு. அதனால அவர் பிளாக் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பிளாக் 2 இயர்ஸாக போடுறா. அதுக்கு 40 ஸ்டோரிஸ் போட்டிருக்கா, போயம் அந்த மாதிரி நிறைய அதில் போட்டிருக்காங்க. ஸோ அது அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸ்கூலில் இல்லாமல் அவங்களுக்கு தானாக பண்ணுற இன்ட்ரெஸ்ட், படிக்கிறது ஸ்டோரி புத்தகம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பிளாகும் ரெகுலராக அவர் எழுதுறது. ஸோ இதுதான் அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ். எவ்வளோ சொன்னி எனக்கு சின்ன சந்தேகம். அவங்க ஒரு நாளைக்கு 24 மூலமாக 48 இல்லை 24 hours வந்து இந்த டிவி, மொபைல் அதெல்லாம் இல்லாமல் என்ன யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவங்களால முடிஞ்சதை அவங்க படிக்கிறாங்க. ஸோ விளையாடுறது போக பாக்கி டைம் வந்து இப்படி செக் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் ரிசர்ச் போட்டி போன வருஷம் அவன் வாங்கினா அவன் சொல்லிட்டே இருந்தான் எனக்கு எதுவும் வரல. போன வருஷம் நீலேஷ் வந்து போட்டி இருந்தது வீட்டில். எனக்கு வந்து செய்தி வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், 2 பேரும் கிடையாது. அப்பா அம்மா வந்து அவங்களோட முயற்சி தான் வந்துட்டு இருக்கு. அதனால போன வருஷம் நீலேஷ் வாங்கினான். இது என்ன இவ்வளோ கதைகள் கற்றுன்றதோ அவ்வளோ கதைகளும் அவனுக்கு இருக்கு, அவன் 2 பேருக்கு இருக்கு. அதனால நீலேஷ் போன வருஷம் கொடுத்தாங்க. அவர் கூட என்ன ஒரு இதை வந்து நாங்கள் போன மீட்டிங்கில் பெண்கள் அம்மா வந்திருக்காங்களா? வாங்க பக்கத்து வாங்க. அவங்க பேர் முத்துலட்சுமி. வாங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேடவாக்கத்தில் படிக்கிறாங்க. அவங்க அம்மா இங்கே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அவங்க பரிச்சயமாக இருப்பாங்க. அவங்க இஸ் டொமஸ்டிக் ஒர்க்கர் அண்ட் அவங்க வீட்டுக்காரர் லாண்ட்ரி வச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களோட குடும்ப அவங்க வீட்டுக்காரர் லாண்ட்ரி வச்சிருக்கிறார். ஸோ அவங்களோட குடும்ப விஷயங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த குடும்பத்தில் இந்த குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு அந்த ஒரு வேலையை அவங்க கிட்ட உண்டு. எவ்வளோ குழந்தைகள் உங்களுக்கு? 2 பசங்க. 2 பசங்களை நல்லபடியாக படித்து நல்லா மேலே கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு. அதுவும் இந்த கண்ணில் டாக்டர் ஆகணும்னு தான் அவங்க விருப்பப்பட்டு. டாக்டருக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், நல்லா படிக்கணும். இப்போ எப்படின்னா இந்த பரிசுக்கு வந்து நாங்கள் ஜூலை ஆகஸ்டில் வந்து எங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு அவார்டு கொடுத்தோம். எங்கள் அசோசியேஷனில் இருக்கிற மெம்பர்ஸோட குழந்தைகளுக்கு அந்த டைத்தில் இது எங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எங்கள் மெம்பர். ஒருத்தர் ரவின்னு எங்கள் மெம்பரு. அதுக்கப்புறம் ஒன்றுங்க 2 பேர் வந்து ஸ்கூல் டீச்சர், அவங்க எங்கள் கரஸ்பாண்டன்ட். இந்த மாதிரி ஷர்மிலாவுக்கு எதாவது பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்கிட்டா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு டைம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நம்ம உறுப்பினர்களுக்கான இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த சந்தர்ப்பம் இப்போ வந்துருக்குது. ஷர்மிலாவுக்கு இப்போ வந்துருக்கு. ஷர்மிலா வந்து கிட்டத்தட்ட
75% வாங்கியிருந்தாங்க. 10th 75% வாங்கியிருந்தாங்க. நல்ல மார்க்கு தான். ஆனால் ப்ளஸ் டூக்கு டாக்டர் படிப்புக்கு அந்த மார்க்கு பத்தாது. 90-95% மேலே எடுக்கணும். நல்லா படிக்கணும். ஏன்னா மார்க்கு தான் இப்போ பேசுது. அதனால் மார்க் நல்லா எடுக்கணும். நீட் எக்ஸாம் வந்துருக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் ஒரு உத்தரவாதம் கூட நான் கொடுக்குறேன். நல்லபடியாக நீங்கள் நல்லா மார்க் வாங்கினீங்கன்னா டாக்டர் படிக்கிறது கூட படிக்கலாம். இந்த SRM யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க எங்களுக்கு ஒரு உத்தரவாதமே கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட்டில். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு நல்ல குழந்தை 90+ இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சீட்டை கொடுத்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் எங்ககிட்ட வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக போய் பேசுவேன். நல்ல காலேஜ். SRM இஸ் வெரி குட் காலேஜ். மெடிக்கல் இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங். உங்களுக்கு எது வேணுமோ அவங்க எது பிடிச்சிருக்கோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். மீதி எது இருந்தாலும் நான் உங்களை சேர்த்துருவேன். ஆனால் மெடிக்கல்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், மார்க்கும் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அங்கே போக முடியும். சீட்டில் நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மற்றதை நம்ம பார்த்துக்கணும். நான் போய் பக்கத்தில் உட்காருவேன். அவர் பக்கத்தில் உட்காந்து அந்த அவரோட சேர்மன் பாரிவேந்தர் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் வாங்க முடியும். நீ அந்த மார்க்கை நீ எடுக்கணும். ஃப்ரீ எஜுகேஷன் 5 வருஷம் இல்லையா? நல்லா படிப்பீங்களா? நீங்கள் SRM படிக்க போறீங்க. நாங்கள் நேஷனல் நகர் அசோசியேஷன் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறோம். சரியா? படிக்க ஒரு நல்ல டாக்டர் ஆகணும். டாக்டர் ART சீஃப் நர்சிங் ஆஃபீஸரா உலக தேவா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. தேவா ஹாஸ்பிட்டல் சீஃப் நர்சிங் ஆஃபீஸர். இஸ் டாக்டரேட். உண்மையான டாக்டர், படிக்கப்பட்ட டாக்டர். டாக்டரேட் 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. எங்களுக்கு நேசமணி நகர் அசோசியேஷனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு அன்பர் வந்து நமக்கு மெம்பராக இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ நான் பெங்களூர் போயிருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிட்டர்ன் ஆனேன். அவர்கிட்ட ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி 5ஆம் தேதி அன்றைக்கி என்னோட புக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 5 ரேலா ஹாஸ்பிட்டலில் அவங்க சேர்மன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க அப்படின்னு போட்டாங்க. ஷூர் அப்படின்னு போட்டாங்க. அவ்வளோ நம்மகிட்ட எப்பயுமே பாசிட்டிவ் அப்ரோச் தான். நோங்களுக்கு எப்பயுமே கிடையாது. நம்ம கூப்பிட்டா போனால நாங்கள் போயிட மாட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் நான் வரேன்னு சொன்னால் அவ்வளோ ஹாப்பி. ஸோ நம்ம நம்பர் 2 பேர் கேட்டேன். அப்புறம் முருகேஷ் சாரும் நானும் அவரோட அந்த லான்ச் மீட்டிங் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது மீட்டிங். ஒரு 100 பேருக்குள்ள கலந்துட்டு இருப்பாங்க. வேணா வெரி சிம்பிள் மேன். ஒரு பெரிய பீப்புள்ங்கிறவங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அப்புறம் பார்க்க. அவர் சிம்பிள் மேன். வேளா கையால் இவரோட முதல் மெய்டன் புக் ஆங்கிலம் தமிழ் 2 தெரியும். Forgiving and forgetting for whom. இதுதான் ஆங்கிலம். தமிழ்ல மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக. இவரு 250 ஸ்டாஃப் அவங்க மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இது நடுவில் இவருக்கு எப்படி இருந்தாலும் டைம் இருக்குன்னு தெரியல புக் எழுதுச்சு. சரி இவர் தமிழ் தெரியுமோ தெரியாத தமிழ்லேயே அவங்க ரொம்ப எழுதியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கார். ஏன்னா அன்றைக்கி ரிலீஸ் ஆச்ச ஆங்கில புத்தகங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. லிமிடெட் எடிஷன் பார்த்துருந்துட்டு. ஸோ நான் வந்து எனக்கு ஒன்று கொடுத்தாரு. ஆனால் நான் ஒரு 7 புக்கு அதிகம் வாங்கி வந்துட்டேன். இந்த புக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கிறேன்.
இந்த புக்கை நான் ஒரு 1 or 2 days இமீடியட்டாக படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 1 hour ஆகுமா? படிச்சுட்டு இதை பற்றி ரெவ்யூ அவருக்கு உடனே எழுதிட்டேன். இவன் நிறைய ரிவ்யூஸ் வந்துருக்கு. நேற்றுக்கு வந்து தினத்தந்தியில் அவரோட புக்கை பற்றி ரிவ்யூ வந்திருக்கு. பல பேர் ரிவ்யூஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அவசியமான புக்கு. மன்னிப்பதும் மறப்பதும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாழ்க்கையை போட்டி, பொறாமை, ஆணவம், அகங்காரம், ஈகோ இதெல்லாம் இதை சுற்றி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி உடைச்செறியணும்? அதுக்கு என்ன வேணும்? நமக்கு மன்னிக்கிற குணம் வேணும் மனுஷனுக்கு. ஒருத்தர் மன்னிச்சாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த ஒரு கசப்பான நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதை மறக்கிறதுக்கான ஒரு எண்ணம் நமக்கு உள்ள வரணும். இதுதான் ஒரு பேசிக். உள்ள படினா பல கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். உள்ள போய் படிக்கிறதே நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னேன். அடுத்த புத்தகங்கள் கூட வெளியூர் வரப்போகுது. அடுத்த புத்தகம் எழுத போறாரு. இப்போ கிட்டத்தட்ட சீஃப் நர்சிங் ஆஃபீஸரை வேலையை விட்டுட்டு இப்போ புத்தகம் எழுத வந்துடுவான்னு நினைக்கிறார். ஜெயமோகன் மாதிரி, சுந்தரராமசாமி மாதிரி ஒரு எழுத்தாளர் ஆயிடுவார். அப்படி ஒரு எழுத்தாளர் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கணுமே, அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஸோ அவரை இன்னைக்கு நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கள் அசோசியேஷன் மெம்பருங்கிறதுனால மட்டும் இல்லை, ஒரு சிறந்த காரியத்தை மருத்துவராக இருந்து கொண்டு இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் சைக்காலஜி சம்பந்தமா சைக்காலஜி என்னை பார்த்த உடனே நான் இப்படி சொல்லுவேன். அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. அவர் ஆனால் என்னை பற்றி எந்த எஸ்டிமேட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு தனியாக தான் கேட்கணும். தனியாக கேட்கலான்னு இருக்கிறேன். அவர் எக்ஸ்பர்ட் அவர். அதாவது அப்படியாப்பட்ட திறமைகள்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய இந்த கலை, எழுத்துக்கலை மேலும் மேலும் நல்லா வளர்கிறதுக்காக இன்னைக்கு இதை பாராட்டுதலை அவருக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சங்கத்தின் சார்பாக. இப்பொழுது திரு சந்திரசேகர் அவர்கள் ஏஆர்ஜியை கௌரவிப்பார். அவர் புத்தகம் நம்ம பிரியாசி சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் ப்ளஸ் சைக்காலஜிஸ்டும் கூட 2 வேலைகள் சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன். அது நடுவில் எங்கே டைம் கிடைச்சதுன்னு கேட்டார். பல வருஷமாக நிறைய பேசிகிட்டு இருக்கேன். அதாவது கார்ப்பரேட்லேயும் சரி நிறைய இடத்துல போயிட்டு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட மனநல சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நான் நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பேசுகிற விஷயங்களை ஒரு புத்தகமாக எழுதுனா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதில் இருந்து ஆரம்பிச்சது தான் இது. ஒரு சரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எழுதலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ரொம்ப நாள் ஆகும். சரி சின்னதாக எழுதலாம். ஏன்னா இப்போல்லாம் நிறைய நேரம் பழைய மாதிரிலாம் நிறைய நேரம்லாம் கிடைக்காது புக்கை படிக்கிறதுக்கு, ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு. சின்னதாக ஒரு ஷார்ட்டாக சொன்னால் உடனே ஒரு நாள் இல்லை 2 நாளில் படிக்கிற மாதிரி ஒரு புத்தகம், இல்லை எடுத்தால் உடனே முடிச்சுற மாதிரி ஒரு புத்தகமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ அதில் முதல்ல என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம், ஸோ மன்னிக்கிற ஒரு குணம். அது எல்லாருக்கும் தேவை. ப்ளஸ் சின்ன வயசுலேருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு எல்லாருமே சொல்லி தருவாங்க. ஆனால் எப்படி மறக்கணும்னு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. நிறைய நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை மறக்கிறதுக்காக கஷ்டப்படுவோம். அதே மாதிரி தான் எங்கிட்ட வர பேச்சுக்கு நிறைய பேர் அந்த மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி தான். எல்லாரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்படி ஒரு விஷயத்தை மறக்கிறது, அது எப்படி, அதை பற்றின ஒரு விஷயம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்கு. எப்படி வந்து ஒரு விஷயத்தை மறக்கணும், எதனால் மறக்கணும், எப்படி மறக்க முடியும். சில விஷயம்லாம் நம்ம ரொம்ப ஆழ்மனத்துல போய் உட்காந்துரும். அதை நம்ம எவ்வளோ யோசிச்சாலும் அதை மறக்க முடியாது. ஆனால் அதை எப்படி வந்து எளிமையாக மறக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்புகள்லாம் இந்த புக்கில் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த புத்தகங்கள் வரணும். ஸோ அதை அடுத்து மனம் விட்டு பேசு, அதாவது ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி பல விதத்தில் எப்படி வெளிப்படுத்தலான்ற புக்கு தான் அடுத்த புக்கு. ஸோ இது இன்னொரு 6 மாதம் கழிச்சு அது வரும். அந்த புக்கு வந்து கான்செப்ட் எழுதி வச்சுருக்கேன், இன்னும் முழுமையாக அடையலை. ஸோ இந்த புக்கோட ரீச் ரொம்ப நல்லாவே இருக்குது, மக்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு தினத்தந்தியில் வந்திருக்கு, காலையிலேருந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு. ஸோ தினத்தந்தி இல்லை போட்டதுனால, பேப்பரில் போட்டதுனால எல்லாருக்கும். ஸோ இது மனசு எல்லாரும் ரொம்ப எல்லாம் எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல் தடவை எழுதுகிறேன். அந்த ரீச் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அடுத்தடுத்து எழுதணும், மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு விழாவில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சிறப்பான
ஏற்கனவே இருந்தவங்கள நான் பழக்கம் தான். வித்யா மேடம் இருந்தாங்க, ஸ்ரீபிரியா இருந்தாங்க, ஆன்ஸ்ரீன் இருந்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ வந்து நிலாவதி வந்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சிறப்பாக புரியுறாங்க. அவரோட வங்கியை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க. டெபாசிட் போட்டீங்களா, லோன் வேணுமா, எஜுகேஷன் லோன் வேணுமா, ஹவுசிங் லோன் வேணுமா, வந்து வாங்கிக்கங்க, தரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நேரம் போய் அவங்களோட ஈஸியாக பேசலாம். மற்ற இடத்துலாம் பேங்க் மேனேஜர் ரூமில் போட்டுக்கே கஷ்டம். ஈஸியாக போகலாம். அவங்களே வெளியில் வந்து அவங்க அழைத்து போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்புள்ளவங்க அவங்க. ஸோ அவங்களே நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறோம். நிறைய கேட்டகரியில் வச்சிருப்போம். சுடலை முத்து வாங்க. சுடலை முத்தோட அம்மா வந்திருக்காங்களா? வாங்க. அவங்க பேர் காந்திமதி இசக்கி. இசைக்கு மரபா அவங்க நிக்கிற காந்திமதி. அவங்க முன்னெடுக்கிறதுனால பசங்க அந்த படிப்பு. ஆக்சுவலா இந்த மாணவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 8வது வரையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா படிக்கிறான், அவனை பிரைவேட் ஸ்கூலில் போடலாம் அப்படின்னு அவங்க எண்ணம் வந்துடும். அது வீட்டுக்கார்ட்ட சொன்னார். நான் எப்படி சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் அப்ரோச் பண்ணுறவங்க அப்ரோச் பண்ணார். யார்? நம்ம வார்டு உறுப்பினர் கமலக்கண்ணன் அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணவர் அவர் என்ன பண்ணுவார், நேராக நம்ம தலைவர் ரங்கராஜ் இங்கே போய் அழைச்சி போயிட்டாங்க. சார் இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறாங்க. எந்த ஸ்கூல்மா? வித்யா. நீ போ, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வித்யா கரஸ்பாண்டன்ட் பேசி அங்கே அவர் அட்மிஷன் வாங்கிட்டார். நம்ம தலைவர் தான் அட்மிஷன் வாங்கிட்டார். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா படிக்கிறாரு. இது வரைக்கும் அவரோட போன குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லிலாம் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்காரு. படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இவருக்கு. இல்லையோ அவங்க அம்மாவுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 பசங்க அவங்களுக்கு. இன்னும் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. என்ன பேர்? பார்கவி, சத்யா. ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. சுடலமுத்துவை கம்பேர் பண்ணிட்டேன். ஆனால் சுடலமுத்தை நீங்கள் அவங்க 2 பேரையும் பீட் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த 10th பப்ளிக் எக்ஸாம நல்ல மார்க் எடுக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா படிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதுதான் உங்களுக்கு தான். சரியா? பெரும்பாக்கம் ஊராட்சியில் அருகே நேசமணி நகர் நலச்சங்கத்தின் சார்பாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அந்த ராஜா சார் அவர்களையும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் விஸ்வபாக்கம் அண்ணா நகர் திரு சந்திரசேகரன் சார் அவர்களையும், ஊராட்சி மன்ற உறுப்பினர் வார்டு உறுப்பினர் என் மகரேசன் அவர்களையும், மற்றும் நம்முடைய மருத்துவர் ராஜேஸ்வரன் மேடம் அவர்களையும், டாக்டர் ஜாதி சுப்ராயன் சார் அவர்களையும், மற்றும் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள், தலைவர் செயலர் பொருளாளர், நலச்சங்க உறுப்பினர்கள், நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் பணிபுரியும் தருணம் அவர்களையும், அவர்கள் பள்ளி மாணவ மணிகள் அவர்களையும், நம்முடைய கிராம வங்கி மாணவர்களையும் மற்றும் இதர துறை சார்ந்தவர்கள் அமைந்திருக்கும் அனைவர்களையும் வருவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்வில் பரிசு வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகள், நலச்சங்கங்களும் நன்றி தெரிவிக்கின்றேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நான் ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி தான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. இது ராஜா சார், நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு சார் அனைவரையும் இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த இப்போது வேறு
ஒர்க்கை பற்றி என்ன சொன்னாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊராட்சி வந்து 23-24ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்ப திட்டத்தின் கீழ் மொத்தம் 6 கோடி ரூபாய்க்கு தலைவர் மூலமாக நாங்கள் பணி வரப்பெற்று தபால் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஊராட்சி வளர்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கியிருக்கோம். அது மூலிமா கொடுத்து பிஆர்டி மூலமாக வரப்பட்டிருக்குது. அது இல்லாமல் ஊராட்சி பிரதிநிதிக்கும் வந்து 1.5 கோடி ரூபாய்க்கு ஒர்க் வந்தது. 1.5 கோடி ரூபாய் ஏசி கொடுத்துருக்காங்க. கலெக்டர் மாவட்ட வந்து கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் வந்து தலைவர் வந்துட்டார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒர்க் வந்தது. மொத்தம் 9 கோடிக்கு வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு ஒர்க் வந்தது. அது ஒரு சில மாவட்ட கவுன்சில் ஃபண்ட்லேயே வந்துட்டு ஒரு 20 லட்சம் வந்துடுது. ப்ளஸ் வந்துட்டு அந்த பிளாக் மாவட்ட ஊராட்சி வாழ் அந்த மாவட்ட கவுன்சில் அவர் ஃபண்ட்லேயும் வந்துட்டு 16 லட்சமும் ப்ளஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஃபண்ட்லேயும் வந்துட்டு 40 லட்சமும் வந்துடுது. அது காவல் பண்ணிடுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் வந்துடும். மொத்தம் டோட்டலாக இப்போ 10 கோடி ரூபாய்க்கு ஒர்க் வந்துருக்கு நம்ம அந்த 23 வருஷம் மட்டும். அதே நான் வந்து இந்த ஊராட்சி நான் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கிராமத்தில் கொடுத்த கூட அந்த இது சொல்ல வந்துருக்கேன். என் லிஸ்ட்டு வந்து அடிஷனல் போன வாரம் தான் வந்துருக்காது. போன வாரம் ஏற்றுலாம் வந்துருக்காது. அந்த வேலையை வந்து கூடவே இருக்காங்க. இந்த வருஷத்தில் பல வேலையும் எம்பி எலெக்ஷனுக்குள்ளே எல்லா வேலையுமே நடைபெறும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நிர்வாக அனுமதி வந்து டெக்னிக்கல் சாங்ஷனும் போயிட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார தினத்துக்குள் எல்லாம் வந்துடும். சிஎம்டிஏ பண்ணுறோம், ஊராட்சி பண்ணுறோம், டெண்டர் டேக்ஸ் மகாத்மா காந்தி பண்ணுறோம். அது ஆல்ரெடி இதே சொல்லிட்டு அதிகம் வளர்த்துக்கிறாங்க. மற்ற இதில் குறைகள்லாம் வந்து டெக்னிக்கல் சாங்ஷன் வரணும். அது கூட நடைபெற இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து நான் இப்போ முன்னாடி நான் என்னை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ராஜா சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் தென் வந்துட்டு இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே என்னோட நமஸ்காரம். நேச்சுரோபதி பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியலன்னா ஜஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் நேச்சுரோபதினா என்ன அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். திங்கஸ் லைக் வித்தவுட் மெடிசன் எப்படி ஒரு விஷயத்தை கியூர் பண்ணுறது அப்படின்றது தான் நேச்சுரோபதி. ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சரியாகும்? வித்தவுட் மெடிசன் நம்ம பாடியே நேச்சுரலாகவே இட் ஹீல்ஸ் இட்செல்ஃப். நோ நீட் ஆஃப் மெடிசன். மெடிசன் இல்லாமையே அது தானே சரிப்படுத்திக்கும். அது சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ பஞ்சபூதர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பாடி மேட் ஆஃப் பஞ்சபூதர்ஸ். 5 எலிமெண்ட்ல தான், அதாவது சூரியன், நிலம், காற்று, நீர் இதெல்லாம் வச்சுதான், நெருப்பு இதெல்லாம் வச்சுதான் நம்ம பாடி வந்து மேட் ஆஃப் அதனால தான் உருவாகி இருக்கு. ஸோ அதை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் சரியாகும் அப்படின்றத பற்றி உள்ள மருத்துவம் இல்லை மருத்துவ படிப்பு தான் வந்து பிஎன்ஒஎஸ். இது வந்து ஆயுஷ்ன்னு சொல்லுவோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா. ஒய் வந்து தான் யோகா நேச்சுரோபதி, யுனானி, எஸ் வந்து சித்தா, ஹெச் வந்து ஹோமியோபதி. ஸோ தட் இஸ் கால்ட் ஆயுஷ், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஸோ அதில் ஒரு பார்ட் தான் நான். ஸோ எல்லாருமே வந்து எடுத்தோடனே மெடிசன் போடணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் லீவ் ஒரு கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. உங்கள் பாடி அதுக்கான முயற்சியும் பண்ணணும், சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது. அது எப்படி ஹீல் பண்ணணுன்றதை வந்து சப்போர்ட் பண்ணணும். பேக் சப்போர்ட்னு சொல்லுவோம்ல. ஸோ நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கியூர் ஆகும். ஸோ தட் இஸ் ஃபார் நேச்சுரோபதி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பகுதி உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க மேத்தமணி நகர் 16வது ஆண்டு விழாவில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்துடைய தலைவர் ராஜா சார் அவர்களே மற்றும் சங்கத்துடைய நிர்வாகிகளே, சங்கத்துடைய உறுப்பினர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக வருகிறது அமர்ந்திருக்கிற சிட்லப்பாக்கம்
சங்கத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய நம் சந்திரசேகர் அவர்களே, டாக்டர் ராஜலட்சுமி அவர்களே, டாக்டர் யாஸ்மின் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற நமது ஊராட்சியுடைய தலைவர் ரங்கராஜன் அவர்களே, மற்றும் நம்ம ஊராட்சியுடைய செயலர் மரியாதைக்குரிய நாராயணன் அவர்களே, இங்கே சிறப்பு பரிசு பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய பணியாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கருமணம் அவர்களே, மற்றும் மழலையர்கள், சுடலை அவர்கள், சுடலை முத்தவர்களும், கன்னியஸ்ரீ சர்மிளா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுநல சங்கத்தை வழிநடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு சங்க தலைவரும் செயலாளர் பொருளாளர் இருக்கக்கூடிய அனைத்து தீர்மானத்துக்கும் சரி, எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் சரி, உறுப்பினர்கள் அந்த அங்கத்தினர்கள் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் ஒரு சங்கத்தினுடைய ஒன்றிய செக்ரட்டரியாக இருந்திருக்கின்றேன். பொதுநல சங்கத்துக்கு பல்வேறு சங்கங்களை நான் வழிநடத்திருக்கின்றேன். அதாவது ஆட்டோ தொழிலாளியாக இருக்கட்டும், துணை தூக்குவதாக இருக்கட்டும், நடைபாதை வியாபாரிகளாகட்டும், டிரான்ஸ்போர்ட்டாகட்டும், ஈஸியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் நான் துப்புரவு பணியாற்றிருக்கிறேன். அந்த உறுப்பினர்கள் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு சங்கத்தையும் வழிநடத்த முடியாது. ஆனால் இவ்வளவு ஒரு சிரமத்திற்கு இடையிலும் 16 ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த சங்கம் என்றால் அது ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். இது மீண்டும் மீண்டும் 17வது வருடத்தில் அடியெடுத்து வைப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த ஆண்டும் இந்த விழாவில் நான் வந்து சிறப்பிப்பேன் என்பது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பெருமையாக என் வாழ்நாளில் நினைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நம் ஊராட்சியிலே இந்த பொதுநல சங்கம் தான், அதாவது நேசமணியாளர் பொதுநல சங்கம் மட்டும்தான் இங்கு முன்னெடுத்து நம்ம ஊராட்சியில பணியாளர்கள் கவனித்து வருகிறார்கள். இது போன்ற பல்வேறு சங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊராட்சி மன்றமே தலைவர் தலைமையிலே நம்ம ஊராட்சி நிர்வாகிகள் நம்ம பணியாளர்களை கௌரவிக்க வேண்டும். இது நம்ம ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நான் இதை பதிவு செய்கிறேன் ஊராட்சி செயலாளர் முன்னேறினேன். ஏனென்று சொன்னால் இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது. நம்ம ஒரு செயலாளராக ஒரு 5 வருஷம் பணியாற்றுறோம், ஒரு சங்கத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றுறோம். ஊராட்சிகளோட செயலாளராக பணியாற்றுறது பெரிய ஒரு வரவேற்ற விஷயம் தான். இருந்தாலும் அந்த பணியை நம்ம அந்த ஊராட்சியுடைய சேவை செய்கிறாங்க. பேரிடர் காலத்தில் தன்னுடைய குழந்தைகளையும் மனைவிகளையும் விட்டுட்டு கூட அவங்களுடைய கால நேரத்தை கருதி ஒரு 8 மணி நேரம் பணினா அதையும் தாண்டி அவங்க கால நேரமே கிடையாது. அவங்க உணவு உண்டாக இல்லையோ, அவங்க உயிர் பாதுகாப்பு கிடையாது. எந்த ஒரு அச்சுறுத்தலும் மீறி அவங்க அந்த பேரிடரை கடந்து அவங்க வராங்க. ஆனால் அந்த பேரிடர் முடிந்த பிறகு அவங்க ஒரு சராசரி மனிதனால்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க ஒரு அங்கீகாரத்தை இந்த ஊராட்சி கொடுக்கவே இல்லை. இதுவரை கொடுத்ததே நான் பார்த்ததே இல்லை. இதை இது போல பொதுநல சங்கங்கள் தான் கவனிக்கிறாங்க. மீண்டும் அவங்க ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சில விஷயங்களை சொல்லணும் ஆயசார்கிட்ட. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நிறைய முறைகள் இருக்குது. அவரும் வந்து சில விஷயங்களை எனக்கு பள்ளி கொடுத்துருக்காரு. ஒரு 30 ஆண்டு காலமாக நேசமணியாளருடைய போராட்டங்களை முடிவு கொண்ட வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னு சொன்னால் நிலப்பட்ட வழங்கலாம் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கிற விஷயத்தை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக அதை கையில் எடுத்துட்டு வந்து இப்போது நிலப்பட்டா வழங்குவதற்கான அரசாங்க வெளியிட்டுள்ளார். அதை காமிச்சாரு. ஒரு நேசமணியாளர் பகுதிக்கு ஒரு 27 பேருக்கு பட்டம் வந்திருக்கு. அதை நம்ம ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து வழங்குகிறாங்கன்னு அவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அதை அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைத்து மிகவும் மகிழ்ச்சியான எனக்கு மரியாதை செய்த ராஜாசார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு செக்ரட்டரி அண்மையில் இங்க கிராம சபை கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. எதுக்கு வந்து உட்காருவாங்க?
குறைகளுக்கு தானே வந்து போகிறாங்க. எனக்கு அந்த குறை, எனக்கு அது இல்லை, இது சாக்கடை போகிறேன், எனக்கு லைட்டு போகிறேன், இதுக்கு தானே நம்ம போகிறோம். அதான் ரெடியாக எப்போ மைக் கிடைக்கணும் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அவர் ரிப்போர்ட் முடிச்சாரோ இல்லையோ, அந்த கம்ப்ளீட்டாக படித்தார். படித்த உடனே நான் தான் முந்திக்கிட்டேன், முதல்ல மைக் கேட்குறது கொடுங்க. முதல்ல எல்லாம் குறைகளோட வந்துருக்கீங்க, குறைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நிறைவை நம்ம பேசுவோம், ஒரு நிறைவான விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு வந்த செய்தி, நம்ம திரு நாராயணன் அவர்கள் சிறந்த செயலாளராக அவர் வாங்கியிருக்கிறார் கலெக்டர்கிட்ட. அது முதல்ல 25ஆம் தேதி 26 மீட்டிங்க்கு அப்பதான் தெரியுது. ஏன் சார் இது சொல்லிட்டீங்களா, கொஞ்சம் சத்தமா முன்னாலே சொல்லியிருப்போமே, எனக்கு மெதுவாக சொல்றீங்களா அப்படின்னா அதை மைக்கில் நான் அனௌன்ஸ் பண்ணி இதுக்கு முதல்ல எல்லாம் கை தட்டுங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட லைட் தெரியல, சாப்பாடு தண்ணி போகல, அப்புறம் பேசிக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து சிறந்த செயலாளர்னா கலெக்டருக்கே தெரிஞ்சிருக்குது. இப்போ கலெக்டர் அவார்டு கொடுத்துருக்கிறார். போன வருஷம் சீஃப் மினிஸ்டர் கொடுத்தார், முருகன் சாருக்கு சீஃப் மினிஸ்டர் கையால் அவார்டு கிடைச்சது. ஸோ உங்களுக்கும் அடுத்த வருஷம் சீஃப் மினிஸ்டர் கையால் கிடைக்கணும்னு நான் வந்து என்னோட ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். நாங்கள் எதிர்பார்க்குறோம், உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். நாங்கள் நீங்கள் செய்வீங்க நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். பல பின்னஞ்சல் கதைகள் பேசி மனமாறி துன்பங்கள் பல செய்து மூப்பெய்தி மறைமுற்றி வீணாய் வீழும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நம்மை பார்த்து கேட்டு சமுதாய விழிப்புணர்வை நம்மிடம் ஊட்டிய மாபெரும் கவிஞன் பாரதியின் புகழ் போற்றி என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்குகின்றேன். தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் என்று ஒரு பழமொழி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு குடியிருப்போர் நல சங்கம் எந்த பகுதியிலே திறந்து விளங்குகிறதோ அந்த பகுதியின் வளர்ச்சி என்பது அளவிடக்க முடியாதது என்பதை கண்கூடாக உணர்ந்தவர்களாக இந்த வகையிலே 16வது ஆண்டு விழா இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேசமணி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைமையேற்று பண்பல திறமைகளை தன்னோடு அடக்கி இதை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் எனது பக்கத்துறை நண்பர் ராஜா அவர்களை, தலைமையுரை ஆற்றி சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற ஊராட்சியின் தலைவர் நடராஜன் அவர்களே, தங்களுடைய அமர்ந்து மிக சிறந்த முறையிலே இதிலாக இருந்தாலும் பல கருத்துக்களை அருமையாக கூடிய வாழ உறுப்பினர் திரு விஜயன் அவர்களே, சிறந்த செயலாளர் என்ற ஒரு ஏற்பட்ட திரு நாராயணன் அவர்களே, திரு ஏஆர்டி அவரை பற்றி பார்த்தேன் பேசிட்டே இருக்கலாம் போட்டிருக்காது, மற்றொரு நாள் வச்சுக்கலாம். திருப்பி பார்த்தோன்னே இந்த புத்தகம் வந்து தாய் தந்தையருக்கு அர்ப்பணம் என்ற வார்த்தை எடுப்போம். மிகச்சிறப்பு. அவருக்கு அதுக்காகவே ஒரு சிறந்த பாராட்டு இருக்கலாம். அவருடைய பணி மென்மேலும் சிறக்க பார்த்து சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினர்களை, அன்பு உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கூடிய சிதப்பாக்கம் அண்ணா நகர் மேற்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களின் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நான் வந்து இருப்பதற்கும் எனக்கு ராஜாதார் அவர்கள் தொடர்பை கொடுத்த என்னுடைய மனதிற்கே அதற்காக நான் என்னுடைய இளவரசு சொல்லலாம். அவருக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இனிமையான பழகு, இனிமையான ஒரு எளிமையான ஒரு நண்பர். அவர் உண்மையிலே பாராட்டத்தக்க ஏதாவது தொழில்முறை இந்து அப்படின்ற தன்மை இருக்கு. நான் அவரோட ரொம்ப தொடர்பு இருந்திருக்கேன். எனக்கு மிகவும் படித்த ஒரு நண்பர். வாழ்த்துக்கள் மற்றும் சின்னப்பாக்கம் பகுதி அப்படிங்கிறது 1980களின் இறுதியிலே வளர்ச்சி அடைய ஒரு பகுதி. ஒரு பகுதியிலே ஆரம்ப காலத்திற்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு தெருவிளக்கு அப்படின்னா நாங்கள் சின்னப்பாக்கத்தில் ஆக்குபை பணியாற்றி அந்த காலகட்டத்தில் 88லாம் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் தெரியாது, ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணாது, மிக்சி ஒர்க் பண்ணாது, இந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ நமக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்.
சரி, உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் முடிஞ்சதா, தெருவில் விளக்கு இல்லை, தெரு விளக்கு. அதுக்கப்புறம் வீடுக்கு 3 பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம பண்ணும்போது மத்திய தர வர்க்கங்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல வளர்ச்சி என்பது ஒவ்வொரு வகையிலும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஒரு குடிநீர் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அது வரும்போது குடிநீர்ன்றதே இல்லை, நிலத்தடி இல்லை. நான் வீடு கட்டும்போது என்னோட பேஸ்மெண்ட்டை போட முடியாது, 5 அடி 6 அடி தண்ணி இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு இடம் வந்து இன்னைக்கு 300 அடி 400 அடி போர் போட வேண்டிய ஒரு இடம். இதற்கு பல பரிணாம வளர்ச்சிகள் இருக்காங்க. ஸோ அப்போ தண்ணி தேவை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எங்களுக்கு வீட்டுக்கு குடிநீர் வேணும், தெருக்குழாய் வேணும், தெருக்குழாய் அடுத்த வளர்ச்சி வீட்டுக்கு வேணும், வீட்டுக்கு எல்லா அப்புறம் வீட்டுக்கு வாங்கும்போது திரும்பி நிறுத்தும் போது எல்லா வீட்டுக்கு வேணும். இதெல்லாம் முடிஞ்சு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் தண்ணீர் சப்ளைங்கிறது பீரியாடிக்கலாக பர்டிகுலர் ஸ்பேனில் சப்ளை வேணும் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு இதுவும் பஸ் வசதி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சானிட்டோரியம் MIT கேட்டில் வந்து கேட்டு ஒருத்தர் இந்த பக்கத்தில் அந்த பக்கம் போகணும்னா 1 மணி நேரம். ஸோ அதற்குண்டான வழிபாடு இல்லை. ஸோ மேம்பாலமோ சப்ளையோ வரணும். இப்படி எதிர்கால திட்டங்களை ஒவ்வொன்றும் வந்து நம்ம கட்டி அமைத்து ஒன்றிணைந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நிகழ்வின் விளைவு தான் இன்னைக்கு நம்ம சிட்லப்பாக்கம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதற்கு காரணம் சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலச்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு இஷ்யூவும் ஒவ்வொரு பார்த்து செயல்படக்கூடிய. இன்னைக்கு வந்து என்டையர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிட்லப்பாக்கம் வந்து ஆக்டிவிஸ்ட் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது வந்து இது எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இது காரணம் என்னன்னா, ஒரு குடியிருப்போர் நலச்சங்கம் அப்படிங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, தனிமனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, ஊராட்சியாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்தாலும் சரி, கார்பரேஷனாக இருந்தாலும் சரி, குடியிருப்போர் நலச்சங்கம் என்பது அவர்களுக்கும் மக்களுக்கும் உண்டான ஒரு மீடியேஷன், ஒரு பாலமாக அமைந்து ஒழுங்காக செயல்பட்டால் அதுக்குரிய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், உங்கள் பகுதிக்கு வந்து ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து போய் அப்டேட் ஹாஸ்பிட்டல் 5 கோடி ரூபாய் இன்னைக்கு நான் பேப்பரில் பார்த்தேன், டவுன் டவுனில் இன்னைக்கு பார்த்தேன். இதற்கு காரணம் வந்து இன்னொருக்கு உண்டான அப்பீல் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் வந்து ஒரு பகுதி வளர்ந்தப்பறம் தேவைகள் அதிகமாகும் போது அதோட ரூரல் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது போய் அர்பன் கேரக்டரிஸ்டிக், மெட்ரோபாலிட்டன் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு வந்துடும். அப்படிதான் சிட்லப்பாக்கம் வந்து ஆரம்பத்தில் வந்து வளர்ந்து இன்னைக்கு சிட்லப்பாக்கம் இண்டிவிஜுவல் லெவலுக்குலாம் போய் அடுக்குமாடி கட்டிடுறாங்க, தேவைகள் அதிகம் வருது. அப்படி பார்க்கும்போது அடுத்த லெவலில் நம்ம முன்னேற வேண்டியது என்னன்னு சொன்னால் கார்பரேஷன் லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். காரணம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் கவர்மெண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த 10 வருடத்துக்கு மேலாக நம்ம தாம்பரம் நகராட்சியை மையமாக கொண்டு சுற்றி இருக்கிற சிட்லப்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டு, தென்பாக்கம், காமராஜபுரம் இதெல்லாம் இணைத்து மாநகராட்சி உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பூர்த்தி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களாக அதற்குண்டான முயற்சி குடியிருப்போர் சங்கங்கள் எடுத்து இன்று தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டு அதுக்குண்டான பல வேலைகளும் பல இதுவும் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு வளர்ச்சி வரும்போது அந்த வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு குடியிருப்போர் நலச்சங்கங்கள் செயல்படுவதில் இருக்கக்கூடிய பயன் என்பது ஆகச்சிறந்தது. ஸோ அந்த வகையிலே தான் அவங்க குடியிருப்போர் சங்கத்தை நான் வந்து பார்க்குறேன். நல்ல முறையில் 16 வருடங்கள் ஒரு குடியிருப்போர் சங்கத்தை வந்து பொறுப்பேற்று நடத்தி இந்த அளவில் பண்ணுறது அப்படிங்கிறது இது சாதாரண விஷயம். சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, செயற்குழுப்புறம் நிர்வாகிகள் மட்டும் குடியிருப்போர் நலச்சங்கம் அல்ல, அதில் உள்ள உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பாலும் தான் நிர்வாகிகளோ செயற்குழுப்பவர்களோ குடியிருப்போர் நலச்சங்கத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நாங்கள் சிறப்பாக நடைபெற்று வரும் கூட்டம் இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நமக்கென்று சில குறிக்கோள்களை வைத்துள்ளோம். அதாவது சிறந்த சேவகர்களை, சமூக சேவர்களை பாராட்டுவது இருந்தது. அது ஒரு நல்ல துவக்கமாக இருந்தது. கடந்த ஆண்டு சுந்தரம் சார், இந்த ஆண்டு சந்திரசேகர் சார் அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார், இது தனி மனிதனுடைய கிடையாது, இது எல்லாருடைய கூட்டு முயற்சியினால் ஏற்பட்டது என்று. அந்த ஒரு
வார்த்தையை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒத்துழைத்தால்தான் ஒரு நற்செயலை செய்ய முடியும் என்ற நிலைதான். அதை சிறப்பாக நம்முடைய சங்கம் திரு ராஜா சார் அவர்களுடைய தலைமையில் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பணியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு சந்திரசேகர் அவர்களை இந்த விழாவிற்கு அழைப்பதற்காக நாம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு 4 பேர் சென்றிருந்தோம். அப்போது அவர் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது கூட அவருக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருந்தது. பெருவிழாக்கள் அமைப்பது தொடர்பாக, தன்னுடைய குடிநீர் இணைப்புகள் வழங்குவது தொடர்பாக, அதுக்கு ஒவ்வொன்றையும் அவர் டீல் செஞ்சிருப்பது விதத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப பொறுமையாக அவர்களுக்கு சில குறிப்புரைகளை வழங்கி கொண்டிருந்தார். அப்போ அந்த வகையெல்லாம் குறிப்புரைகள் கொடுக்கறதுனால தான் சில பல நற்செயல்கள் நடைபெறுகிறது. அப்போ அவர் எந்த அளவுக்கு பிஸியாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் அன்றைக்கி அந்த ஒரு 10 நிமிஷ காலத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதை இந்த வயதிலும் இன்னும் தொடர்ந்தும் அதே ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த வகையில் தான் இப்போ நம்முடைய குரூப்பே பார்த்திங்கன்னா என்ன ஒரு பார்த்து இருந்தாலும் உடனே நம்ம குரூப்பில் போடுறோம். சார் உடனே அதுக்கு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ரிப்ளை பண்ணுவோம். ராஜா அதே பண்பு அவர்களிடம் இருந்ததை நான் கண்டேன். அதாவது அவர்களிடமிருந்து இவரிடம் அந்த பழக்கம் வந்தது என்று சொல்லலாம். ஏன்னா இந்த பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி அதை தீர்க்கிறதுக்கு வழியோ அதை யாருக்கும் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்குரிய பதிலை நம்ம கேட்குறவங்களுக்கு சொல்லணும். அதை சொல்லிட்டு இருந்தால் தான் அந்த சங்கம் செயல்படுறது அர்த்தம். அப்போ நம்ம குரூப்பை போனோம்னா அதுக்கு பதிலே சொல்லாமல் இருந்தால் நம்ம செயல்படாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாகும். அதை சிறப்பாக நம்ம சங்கம் செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சங்கத்தில் உறுப்பினர்கள் நம்ம இல்லை, அதில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த சங்கம். அதனால் நம்ம நிறைய பேர் அதில் உறுப்பினர்கள் சேராமையும் இங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நமக்கு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆர்வத்தோடு இங்கே நம்ம கலந்துக்கணும். நம்ம மற்றவங்கள்ட்டையும் இந்த சங்கத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி எல்லாரையும் உறுப்பினராக சேர்க்கணும். எல்லாரும் அந்தந்த வருடத்துக்குரிய சந்தாக்களை கொடுக்கணும். இதெல்லாம் நம்முடைய கடமைகளை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அந்த அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை கூட செய்யாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் செய்யணும். அதுக்கு மேலே இப்போ உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்கலாம் தங்களுடைய நேரத்தையும் செலவழித்து மற்ற எல்லா விஷயங்களையும் புறந்தள்ளிட்டு தான் இந்த சமூக பணியை செய்ய வேண்டியிருக்கு. அந்த பணிகளை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாதையும் நம்ம செய்கிறவங்களுக்கு ஊக்கமளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த சங்கம் தொடர்ந்து நம்ம நல்ல காரியங்களுக்காக தொடர்ந்து பாடுபடும் என்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா நடைபெறுவதற்கு இந்த பள்ளியை ஒவ்வொருவரும் வழங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி நிர்வாகிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு